Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சென்சார் நாங்கள் எதுவுமே அதான் சுயாட்சியான போர்டுனா அது எல்லாமே சுயமாக அவங்க வேலை செய்து கொண்டு இருக்க போர்டு. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே கட்டுப்பட்டு அவங்க படம் எடுத்திருந்தாங்கன்னா ஜனநாயகம் வரும். ஜனநாயகத்துக்கு விரோதமாக படம் எடுத்திருக்காங்கன்னா ஜனநாயகம் வரக்கு லேட் ஆகும். ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் பொள்ளாச்சி பாஜக மாவட்ட தலைவர் திருமிகு வசந்தராஜன் அவர்கள் உள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான மக்களுக்கும் ஒவ்வொரு பிரிவுகள் நாங்கள் வைத்திருக்கோம். மகளிர்களை அணுகுவதற்காக மகளிர் அணி எங்கிட்ட இருக்குது, விவசாயிகளை அணுகுவதற்காக விவசாயிகள் பிரிவு இருக்குது, இளைஞர்களை அணுகுவதற்கான இளைஞர்கள் பிரிவு இருக்குது. நாங்கள் இந்த சமுதாயத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்கோ அந்த பிரிவுகளெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் விங்காக வச்சுருக்கோம். அது மாதிரியான ஒரு விங்கு தான் ப்ரொஃபஷனல் விங்கு. இப்போ நாம் போய் விவசாயம் பண்ணுறவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஆடிட்டர் விவசாயியை கூப்பிட்டா விவசாயி வருவாருங்களா? விவசாயிகளோட பிரச்சனை எப்படி ஒரு ஆடிட்டருக்கு தெரியாது. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கார், அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரோட்டில் கோஷம் போடுறதுக்கோ நீங்கள் ரோட்டில் டெய்லியும் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவது அவர் வேலை இல்லை. இந்தியாவில் தொழில் எப்படியெல்லாம் வளர்ச்சி ஆகணுமோ அதற்கான கருத்துக்களை அதற்கான ஐடியாக்களை கொடுக்குறதா இண்டஸ்ட்ரியல் விங். அவரை கொண்டு போய் நீங்கள் விவசாய கூடத்துக்கு வாங்க, அந்த கூடத்துக்கு வாங்க, இந்த பிஜேபியை பொறுத்தளவுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதை அந்த துறையில் இந்தியாவை வளர்ச்சி அடைப்பதற்காக நாங்கள் பயன்படுவோம். நிறைய ஆடிட்டர்ஸ் வருவாங்க, அவங்க ஜிஎஸ்டிக்கு சம்மந்தமான நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. இன்ஜினியர்ஸ் வருவாங்க, அவங்க சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பாங்க. லாயர்ஸ் வருவாங்க, அவங்க கொஞ்சம் லாவில் எப்படியெல்லாம் மாட்டணும்னு ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த மாட்டோம். அந்த தனித்திறமை இருக்கவங்கள அந்த தனித்துறையில் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அதுக்கான கனெக்ட் தான் இது. நல்லா இருக்கேண்ணா. குறிப்பாக கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது, என்டிஏ கூட்டணிக்கான வரவேற்பு எப்படி இருக்குது சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கொங்கு மண்டலத்தான பாஜக வரவேற்பு எப்போவுமே பிரம்மாண்டம். கொங்கு எப்போவுமே பாஜகவோட கோட்டை தான். அது போன பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி 98லேயே இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கார். ஊட்டியில் மாதஞ்சி வெற்றி பெற்றிருக்கார் பாராளுமன்றத்தில். அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக 2014 நிற்கும் பொழுதே கோயம்புத்தூரில் 3,80,000 ஓட்டு, பொள்ளாச்சியில் 2,80,000 ஓட்டு, திருப்பூரில் 2,60,000 ஓட்டு என்று இன்றைக்கி மட்டும் இல்லை, 1998லேருந்தே இது பாரதிய ஜனதா கட்சி கோட்டையாக தான் இந்த கொங்கு மண்டலம் விளங்கி வருகிறது. அதுக்கு போன நாடாளுமன்ற தேர்தல் 2024லையும் அதுக்கு சாட்சியாக வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ கூட நம்மளுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழன் தலைநிமிர தமிழனின் பயணம். அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் என்ட்ரி ஆகும்போதே மிகப்பெரிய ஒரு வைப்பு, எல்லா இடத்துலையும் ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டம். அதனால் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொங்கு மண்டலம் வரவேற்பு அளித்து கொண்டே தான் இருக்கும். இந்திய கூட்டணியில் புதிதாக பாமக வந்திருக்காங்க. நேற்றுக்கு தேமுதிக ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டிருக்காங்க. எங்கள் கூட்டணி போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் சஸ்பென்ஸாக வச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏ கூட்டணி எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஆனால் என்டிஏ கூட்டணி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே வார்த்தை, என்டிஏ ஜெயிக்க போகுது. யாரெல்லாம் இந்த கூட்டணிக்கு வராங்களோ அவங்களாம் பலனை அனுபவிக்க போகிறாங்க. அதனால் எங்களுக்கு கூட்டணி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் லாபம். நாங்கள் முதல்லேருந்து அதான் சொல்கிறோம். இரு பெரிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் கூட்டணி சேர்ந்துருச்சு. இந்த கூட்டணி வெற்றி அடைய போகுது. யாரெல்லாம் சேர்றாங்களோ அது அவங்களுக்கு ஜாக்பாட்டு தான். இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. எப்பொழுதுமே வெற்றிக்கிட்ட நிறைய பேர் வரணும்னு தான் நினைப்பாங்க. நிறைய கூட்டணி வருவாங்கண்ணா. யார் வருவாங்க? ஜனநாயகன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் ஜனநாயகம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது அவங்க படம் எப்படி எடுத்திருக்காங்க, எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக எடுத்திருக்காங்களா? நீங்கள் வன விலங்குகள்லேருந்து நிறைய படத்துகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வன விலங்குகளுக்கு சிலதெல்லாமோ இல்லை வேறு ஏதாச்சும் பல்வேறு விஷயங்களுக்காக சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சென்சார் ரூல்ஸுக்கு உள்ளடக்கி ஜனநாயகம் படம் எடுத்திருந்தால் ஜனநாயகம் வந்திருக்கும். இது பராசக்தி வந்துச்சுல்ல, அது மாதிரி நாங்கள் ஏதோ தடுக்கணும்னு நினச்சிருந்தா பராசக்தியை தடுத்துருப்போமே. பராசக்தி எங்களுக்கு முதல் எதிரியே திமுக தான். அவங்க எடுக்கக்கூடிய படம் தான். அது எப்படி வெளியே வந்துச்சு? சென்சார் நாங்கள் எதுவுமே அதான் சுயாட்சியான போர்டுனா அது எல்லாமே சுயமாக அவங்க வேலை செய்து கொண்டு இருக்க போர்டு. அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே கட்டுப்பட்டு அவங்க படம் எடுத்திருந்தாங்கன்னா ஜனநாயகம் வரும். ஜனநாயகத்துக்கு விரோதமாக படம் எடுத்திருக்காங்கன்னா ஜனநாயகம் வரக்கு லேட் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2026 எப்படி சார் இருக்குது?
2026 ஏற்கனவே இந்த ஆட்சியோட அவலங்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. ஊழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நேரு அவர்களுடைய வேலை வாய்ப்பில் கூட எவ்வளோ ஊழல் பண்ணுறாங்க. எதில் எடுத்தாலும் ஊழல் தான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரார் துறையில் போய் பார்த்தீங்கன்னா எந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்லையும் ரெஜிஸ்ட்ரார் இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு கிளர்க்கு 1 இயர் அப்பாயின்மெண்ட்டாக அவங்கள கிளர்க்கை ரெஜிஸ்ட்ராராக ஆன் டியூட்டிக்கு போடுறாங்க. 60 லட்ச ரூபா லஞ்சம். இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. நீ கிணத்துக்கடவு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போறியா 60 லட்சம், 1 வருஷம் அங்கே வேலை செய். அது முடிஞ்சு கிணத்துக்கடவுக்கு மதுக்கரைக்கு போறியா அதுக்கு 60 லட்சம். அந்த 1 வருஷம் முடிஞ்சு பொள்ளாச்சிக்கு போறியா 60 லட்ச ரூபா. ஒரு ரெஜிஸ்ட்ராருக்கு 1 வருஷத்துக்கு 60 லட்ச ரூபா. ஒரு லே அவுட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் லே அவுட் போடக்கூடிய அந்த அமைச்சகத்துக்கு 3 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு லஞ்சம். நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு 3 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு லஞ்சம். அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பத்திரப்பதிவு துறைக்கு 3 லட்ச ரூபா லஞ்சம். ஒரு ஏக்கர் இன்றைக்கி லே அவுட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் 9 லட்ச ரூபா லஞ்சம். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை ஏக்கர் லே அவுட் போட்டிருக்காங்க கணக்கெடுத்தா அத்தனை இன்ட்டு 9 லட்ச ரூபா லஞ்சமாக வாங்கி வச்சுருக்காங்க. டாஸ்மார்க் பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா லஞ்சம். ஒரு 60% பாட்டில் அக்கௌண்ட்டில் விற்றுச்சுன்னா 40% அன்அக்கௌண்ட்டில் இவங்க விற்கிறாங்க. தமிழ்நாட்டை கொள்ளையடித்து மண் விற்கிறாங்களா? எவ்வளோ சீட்டு வந்து ஏடி மைன்ஸ் போட்டிருக்காருன்றது. ஒரு 10 சீட்டு ஏடி மைன்ஸ் போட்டு வசூல் பண்ணியிருக்காருன்னா 90 சீட்டு டிஎம்கேவோட மாஃபியா போட்டு வசூல் பண்ணுறாங்க. தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து கொண்டு ஆடுதுங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரிகிற விஷயம். பாதுகாப்பு இல்லை. நீங்கள் வந்து ட்ரக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போய் இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் இந்த ஆட்சி வந்து தூக்கி எறியப்படக்கூடிய ஆட்சி. அந்த நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நாள் முடிவு பண்ணியாச்சு, நேரம் முடிவு பண்ணியாச்சு. ஆட்சி மாற்றத்திற்கான கொண்டாட்டத்திற்காக தமிழக மக்கள் காத்து கொண்டு இருக்காங்க.